இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எந்த மூவியோட ரிவ்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அஜித் குமார் அவர் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிவ்யூ தான். ஸோ இந்த திரைப்படம் அஜித் ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு திரைப்படம். அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய படமாக அமைப்போகுது அப்படின்னு அவங்க நம்பின ஒரு திரைப்படம். அதே சமயம் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாயாக பார்த்தோம்னா அஜித் அவர்களை செதுக்கியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அஜித் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு திரைப்படம். வசூல்லையே பார்த்தோம்னா இந்த இயரில் வந்து அதிகமான கலெக்ஷன் எடுக்க போகுது அப்படின்ற லெவலுக்கு பார்த்தோம்னா அஜித் ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் குட் பேட் அக்லி. இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்த இந்த திரைப்படம் வந்து அஜித்தை ஃபேன்ஸையும் சரி ஆடியன்ஸையும் சரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னா ரசிகர்களே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிறதா உண்மையான ஒரு விஷயம். ஆடியன்ஸுக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக இது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தான் பார்த்தோன்னா ஒரு திரைப்படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்துக்கு நான் போகும்போது கண்டிப்பாக இந்த திரைப்படம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறமா ஒரு நல்ல வைப்பை கொடுத்துச்சு. டெஃபினட்டாக ஒரு தியேட்டர் மெட்டீரியலாவது இருக்க போகுது, கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஒரு நல்ல படமாக வரப்போகுது, ரிவ்யூ பார்த்தோம்னா நல்லா ஒரு நம்ம மைண்ட் செட்டில் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் படத்துக்கே போனது. ஆனால் போய் அப்படியே ரிவேர்ஸ் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா அறுத பழசான ஒரு கதை, அதில் ஸ்க்ரீன் பிளேலே இல்லாத பார்த்தோம்னா சில விஷயங்களை பண்ணி சில சீன்ஸை மட்டும் ஒப்பேற்றி பார்த்தோம்னா படத்தை முடிச்சிருக்காரு டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். ஸோ இதுக்கு தான் பார்த்தோம்னா ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மற்ற டேரக்டர்ஸ்கிட்ட கற்றுக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பேட்ட திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட பார்த்து கற்றுக்கலாம். தளபதி கிட்ட பார்த்தோம்னா அட்லி அவர்கள் வந்து வேலை செஞ்சார்ல ஒரு ஃபேன் பாயா, அந்த மாதிரியான தெரி, அதுக்கப்புறமா மெர்சல் இதெல்லாம் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னா இதுதான். இந்த ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டை ஆதிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லியில் காட்டியிருப்பார் அஜித்தை வச்சு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தா அது எதுவுமே கிடையாது. சும்மா பார்த்தோம்னா அஜித் அவர்கள் ட்ரெஸ்ஸை போட்டு நடக்க விட்டு பார்த்தோம்னா ஷூட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்ற பிளானில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். சரி, ஓகே ப்ரோ, படத்தில் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்பீங்க. எல்லாமே பிரச்சனை. இதுதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுதான் ஒரு பாசிட்டிவ், இதுதான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதில் எல்லாமே பார்த்தோம்னா நெகட்டிவாக தான் குட்டி கிடக்கு. மிக முக்கியமாக ஸ்டோரி அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரி தான். இதை சொல்லணும்னா கூட பார்த்தோம்னா ஸ்டோரியை ரிவீல் பண்ணுற மாதிரியெல்லாம் அர்த்தமாகாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் சீக்ரெட்டான ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஒரு அப்பா தன்னோட மகன் பார்த்தோம்னா ஜெயிலுக்கு போயிடுறான், அந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு கதை. ஸோ இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே இதுதான். இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா எப்படி வந்து நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரியும் சில விஷயங்களை உள்ள போய் பார்த்தோன்னா ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியும் எடுத்திருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு தான் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் அது எதுவுமே இல்லை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோன்னா அஜித் அவரோட இன்ட்ரோவே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுக்கிறாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு என்னடா ஜவ்வா இழுக்கிறீங்க இன்ட்ரோவே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைட் சீக்வன் வருது. அந்த ஃபைட் சீக்வன் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க. அது ஃபைட்டும் பார்த்தோம்னா 10 நிமிஷத்துக்கு நடக்குது. அந்த ஃபைட் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? அதையும் பார்க்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு சாங் வேறு வருது. அந்த சாங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த சாங் பார்த்தோன்னா பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு கன்றாவியான சாங்காக தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அந்த சாங்கும் அந்த படத்தில் சரியில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா இழுத்து பார்த்தோன்னா ஜவ்வு மாதிரி வச்சு படத்தை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஓட்டிட்டாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் கதைக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையாவது சூடு பிடிக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. இப்போது வில்லனை பார்த்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு இன்ட்ரோ பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஓப்பனாக சொல்ல வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் இல்லை. அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அப்படிங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவருக்கும் ஒரு மெயில் வில்லன் இருப்பார். ஆனால் அவர் படத்தில் நடிக்கவே மாட்டார். வில்லனாக பார்த்தோன்னா அர்ஜுன் தாஸ் தான் வந்திருப்பார். அது வேறு கதை. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா வில்லன் இன்ட்ரோ பண்ணாங்க. அது வரைக்கும் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்த்தது அஜித்தோட அந்த ரெட் டிராகன் அப்படின்னு பேர் பார்த்தோன்னா அஜித் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் டிராகன் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு லெவலுக்கு பார்த்தோன்னா பில்டப் பண்ணுவாங்க. விவேகம் திரைப்படத்தில் பார்த்தோன்னா விவேக் ஓபராய் பில்டப் பண்ணுவார்ல, அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுருச்சு இந்த திரைப்படத்தில். நம்மளுக்கு அஜித் அவர்களை பார்த்தோன்னா பில்டப் பண்ணுறான ஆட்கள் ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. டான் ஆகட்டும், அஜித் சார் கூட இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருமே பார்த்தோன்னா தூக்கி பில்டப் பண்ணுறாங்க. அந்த ரெட் டிராகன் வந்துட்டா, ஏகே வந்துட்டா, அவன் வந்தாலே அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, பம்பாயே பார்த்தோன்னா அவன் கையில் தான், மும்பையே அவன் கையில் தான், மலேசியாவே அவன் கையில் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பில்டப்பாக கொடுக்குறாங்களே தவிர சரி அப்படி என்னதான் அந்த டான் பண்ணார் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஏதாவது பண்ணியிருந்தா தானே காட்டுறக்கு, எதுவுமே பண்ணமில்லை. இவங்க ஷூட் பண்ணவே இல்லை. ஷூட் பண்ண மறந்துட்டாங்க போல். அஜித்தை பார்த்தோம்னா டானா காட்டுறதோட சரி முடிச்சுக்கலாம், அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காட்ட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல். அதனால் அந்த படத்தில் அஜித் அவர்கள் ஒரு டானா என்ன பண்ணார் எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு சீன் படத்தில் இருக்கான இல்லவே இல்லை. இதில் ஹாலிவுட் திரைப்படங்களில் ஹீரோக்களால் உள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. மணி ஹிஸ்ட்லாம் பார்த்து உள்ளே கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க. அந்த கார்ட்டூன் மாதிரி போட்டு பார்த்தோன்னா கதை சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன அது இந்த படத்தை பார்த்தோன்னா எப்படி வந்து மைண்ட் செட் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம போய் பார்க்குறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா எதுக்கு ஹாலிவுட் திரைப்படங்களோட ஹீரோஸ் எல்லாம் பார்த்தோன்னா உள்ளே இறக்கி அவங்க கூட அஜித் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை கட்டமைச்சு இதுதான் பார்த்தோன்னா ரெட் டிராகனோட ஸ்டோரி ஃப்ளாஷ்பேக்கு, அவரோட பார்த்தோன்னா யாருமே எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு எல்லாருமே போகிறவங்க எல்லாமே பார்த்தோன்னா அஜித் சாருக்கு பில்டப் தான் பண்ணுறானே தவிர அஜித் சார் என்ன பண்ணார் அப்படின்றத காட்டவே இல்லை. இதுதான் படத்தோட ஃப்ளாஷ்பேக் சீன்.
சரி இன்டர்வியூக்கு அப்புறமா பார்த்தோம்னா அப்படி ரெட் டிராகன் அப்படிங்கிற ஒரு நபர் என்னதான் பண்ணாரு அப்படின்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தான். கதை சொல்ல கூட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் கேட்குறாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு, பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சீன் போய் அவர் ஏதாவது பண்ணியிருப்பார் அப்படின்னு மாதிரி சீன்ஸ் காட்டுவார்னு பார்த்தா கார்ட்டூன்லேயே கதையை சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தோன்னா இந்த ஹாலிவுட் திரைப்படங்களோட ஹீரோஸ் எல்லாம் உள்ள கூட்டு வந்து இவங்க கூட அஜித் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதாவது ஹாலிவுட்டில் போய் படத்தை எடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹாலிவுட் கதையை திருடி படமாக எடுக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஹாலிவுட் ஹீரோக்கள் மட்டும் இழுத்துட்டு வந்து அவர் கூட ட்ராவல் பண்ணார் ஏகே அப்படின்ற மாதிரி. ஏகே அப்படி ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறமா ரெட் டிராகனாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அதுலேயாவது பார்த்தோன்னா ஏதாவது ஒரு நல்ல கதையை சொன்னாங்களான்னா அதுவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்தோன்னா எந்த ஒரு படத்துலையுமே பார்த்துக்க முடியாது. நான் நினைக்கிறேன் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தோன்னா விக்ரம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். கைதி 3 படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதாவது இவங்க டான் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்களே, இப்போது அஜித் அவர்கள் பார்த்தோம்னா மிகப்பெரிய டான் அப்படிங்கிறது அந்த ட்ரெய்லரில் காட்டியிருந்தாங்களா, தீனா, அமர்கலம், பில்லா இந்த மாதிரியான சில ரெஃபரன்ஸில் உள்ள வச்சு காட்டியிருந்தாங்கல்ல, அது எதுக்காக அப்படிங்கிறது இப்போ படம் பார்த்துட்டு நான் வெளியே வந்துட்டேன், அதனால் ஆடியன்ஸ் பார்த்தோன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான். நீங்கள் அந்த டான் ஏகே ரெட் டிராகன் அப்படிங்கிற அந்த நபர் பார்த்தோன்னா படத்தில் என்ன மாதிரியான ஒரு டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தீனா, பில்லா, அமர்கலம் இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த படத்தை போய் பாருங்கள். அப்போ தான் அந்த டான் பார்த்தோன்னா இதில் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம வீட்டில் இந்த படங்களை பார்த்துட்டு அந்த படத்தில் போய் எப்படி நம்ம கனெக்ட் ஆகிக்கலாம். இதுதான் பார்த்தோன்னா ஃப்ளாஷ்பேக் இப்படி கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா படத்துலேயே வச்சுருக்காங்க. அவரே பார்த்தோன்னா தன்னோட ஃப்ளாஷ்பேக் ஃபோட்டோஸ் எடுத்து கொளுத்துறது, என்னோட மகனுக்காக பார்த்தோன்னா இனிமேல் வந்து இந்த கேங்ஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் விடுற அப்படின்னு எடுத்து கொளுத்துறது, இனிமேல் பார்த்தோன்னா நான் இதுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் சொல்கிறாரே தவிர என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லையே. அதுக்காக தான் பார்த்தோம்னா நம்ம வீட்லேயே இந்த மாதிரி டான் படங்கள், அஜித்தோட டான் படங்கள் எல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தோம்னா இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். அதனால் அதோட பார்த்துட்டு போய் அதுக்கப்புறமா குட் பை டைக்கில் 3 படத்தை பாருங்கள். இது ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். அப்போ அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம், அந்த லெவல் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த பில்டப்பு தேவையில்லாத சீன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோரி எதை நோக்கி போகுது, ஒரு பையனை தன்னோட அப்பா காப்பாற்றுறாரு, ஜெயிலுக்கு போனதுக்காக காப்பாற்றுறாரு, அந்த சீன்ஸ் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க. ஸ்க்ரீன் ப்ளே எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிறதுக்கு படத்தில் இடமே கிடையாது, சீன்ஸ் தான். அதாவது இப்போ சிம்ரன் மேம் கூட வருவாங்க, அவங்களும் ஒரு கேங்ஸ்டர், அதை இங்கே நம்பணும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நம்பணும், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வரணும். அந்த மாதிரி அவங்க வரும்போது ஒரு சீன் ஒன்று வைக்கிறாங்க. அந்த சீன் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அவரோட பழைய படங்கள் இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. ஓகே, ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீனை நம்மளோட ஃபீல் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அந்த சீன் போனால் தான் நம்ம அதோட ட்ராவல் பண்ணி பார்த்தோன்னா அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இந்த சீன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த சீனை வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதாவது ஒரு சில உப்பேற்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு பார்த்தோம்னா படத்தை நம்ம தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஆதி பிளான் பண்ணியிருப்பார் போல். அதுதான் படங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாகவே மாறி இருக்குது இந்த படத்துக்கு. அதில் எந்த வித டவுட்டுமே வேணாம். சிம்ரனை வர வச்சது, அதுக்கப்புறமா அவரோட படங்கள் இருக்கிறதே பார்த்தோன்னா ரெஃபரன்ஸாக உள்ள எடுத்து வச்சது, அவரோட படங்களோட டைலாக்கே பார்த்தோன்னா அவர் பேசுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா படத்துக்கு தேவையே இல்லை, ஒட்டவே இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். டான் அப்படிங்கிறதே இந்த படத்தை கொட்டல, அப்புறம் டைலாக்கெல்லாம் எப்படி ஒட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இந்த படத்தை ஆதிக்கு எடுத்திருக்காரு. இதில் அஜித் சாரை நம்ம குறை சொல்ல முடியுமானா இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா அஜித் சாருக்கு இந்த படத்தில் அவர் நடிப்பையே கொடுக்கல. சும்மா ட்ரெஸ்ஸு பார்த்தோம்னா விதவிதமாக கெட்ட போட்டுவாங்க, கூலிங் கிளாஸை மாட்டுங்க, நடங்க, பேக்ரவுண்டில் ஜிவி பார்த்துக்கு வர மியூசிக்கை போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் அஜித் அவருக்கு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர அஜித் அவர்களுக்கு நடிப்பையே இந்த படத்தில் வந்து ஆதி கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விடாமுயற்சி திரைப்படத்தோட அஜித் அவர்கள் நல்லா நடிச்சிருப்பார். கோபம், சிரிப்பு, அழுகை, அந்த ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல், தன்னோட மனைவிக்கான அப்படின்ற ஒரு முகபாவனைகள்லாம் நடிச்சிருப்பார். அதில் கூட ஆக்டிங் இருக்குது. அந்த படம் சரியாக போகலை அப்படின்னாலும் அதில் நடிப்புன்றதை ஒன்றை பார்த்தோம்னா சூப்பராகவே கொடுத்துருந்தாரு மகிழ் திருமேனி அஜித் அவர்களுக்கு. ஆனால் இந்த படத்தில் ஆதிக்கு வந்து அஜித் அவர்களுக்கு நடிப்பை கொடுத்துருக்காருன்னா இல்லை, நடிப்பே படத்தில் அஜித் அவர்களுக்கு கிடையாது. சும்மா நடக்கிறது மட்டும்தான் அவரோட வேலையாக இருந்துச்சு. சரி ஓகே, த்ரிஷா மேம் வந்து ஹீரோயினி, அவரோட ஒய்ஃப் அவங்க தான். சரி, அவங்களுக்காக அது ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த படத்தோட கதை நகரத்துக்கு முக்கியமான காரணமே அவங்களா தான் இருப்பாங்க. சரி, அதாவது பார்த்தோன்னா ஒரு உருப்படியான சீனாக வச்சுட்டு அது ஸ்க்ரீன் பிளேவை நல்லபடியாக கொண்டு போனாங்களான்னா அதுவும் கிடையாது. அவங்களும் படத்தில் வேஸ்ட்டு. பிரபு சார் வர்றாரு, அவரும் பார்த்தோன்னா படம் ஃபுல்லாக வர்றாரு, ஆனால் அவர் கூட ஒரு ஸ்ட்ராங்கான ரோலும் கிடையாது. அதுக்கப்புறமா பிரசன்னா அவரும் வர்றாரு, அவருக்கும் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான ரோல் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபேமிலி ப்ளஸ் அந்த வில்லன், அதுக்கப்புறமா அந்த கேங்ஸ்டர் ஒரு 4-5 பேர் அப்பப்போ சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க தான் பார்த்தோன்னா படத்தில் நடிகர்களே, பெரிய லெவலில் ஆக்ட்ரஸும் கிடையாது. அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒப்பேற்றி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா சம்மந்தமே இல்லாமல் யோகி பாபு ஒரு இடத்துல வருவார், அவரை பார்த்தோம்னா ஏகே வரார் வழி விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். அது ஏன் எதுக்கு வருது, என்ன சீனு, என்ன புரிஞ்சுதா ஒன்றுமே தெரியல. அந்த மாதிரி ஒரு சீனை வச்சுருப்பாங்க. இதில் ட்விஸ்ட்டுன்ற பேரில் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு பார்த்தோன்னா
சரி சீக்ரெட் உடைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா கதையே இல்லைன்னு ஆகி போச்சு, அதில் உடைக்கிறதுல என்னக்க போகுது. அர்ஜுன் தாஸ்க்கு டுயல் ரோலுங்க இந்த படத்தில். 2 அர்ஜுன் தாஸ் வர்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இது பண்ணல. என்ன பண்ணுறாங்க? எதுவுமே பண்ண கிடையாது. அவருக்காவது பார்த்தோன்னா ஒரு சில இடங்கள் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான சில சீன்ஸ் இருக்குதா, ஆனால் அந்த வில்லன் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னா இல்லை. ஆனால் ஒன்றே இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் அவர்கள் பார்த்தோன்னா எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது என்ன அப்படின்னா, இந்த ஒத்தருவா தார பாட்டு, அதுக்கப்புறமா இந்த தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, இன்னும் பார்த்தோன்னா ஒரு சில ஓல்டு சாங்ஸ் எல்லாம் உள்ளே புகுத்தி அவர் டான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு சீனில் பார்த்தோன்னா அவர் டான்ஸ் பண்ணுவார். அது அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அந்த சாங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு டான்ஸ் பண்ணியிருந்தார். சும்மா சொல்லக்கூடாது, அர்ஜுன் தாஸ் பார்த்தோன்னா சூப்பராகவே டான்ஸ் பண்ணியிருந்தார் அந்த சாங்க்கெல்லாம். அதெல்லாம் பாராட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் பார்த்தோன்னா படம் ரொம்பவே இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த சாங்ஸை கொண்டு வந்து உள்ளே வச்சு பார்த்தோன்னா ஒரு வைப் கொடுத்தாங்க. அது கூட நல்லா இருந்துச்சு. இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அர்ஜுன் தாஸ்க்கு இந்த திரைப்படத்தில். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஒஸ்ட் வில்லனாக தான் அர்ஜுன் தாஸ் அவர்கள் இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். கான்செப்ட் கட்டுதா, 2 டுயல் ரோலுக்கு 2 பேர் கொண்டு வந்து நம்ம போடலாம் அப்படின்னு யோசிச்சதெல்லாம் வரைக்கும் கரெக்டு தான். ஆனால் அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான கேரக்டர் இல்லையே, அதுதான பிரச்சனை. அஜித் அவர்கள் பார்த்தோன்னா அவங்களை எடுத்து வர்றாரு அப்படின்னா, அஜித் அவர்களாவது ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரும் எதுவும் பண்ணல. எதுவுமே இல்லை, சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னு இவங்க சொல்லி தெரியுறாங்க. இவங்களாம் பில்டப் பண்ணிக்கிறாங்க. என்ன கேங்ஸ்டர் அப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தீனா பில்லா அமர்கலம் படத்தை பார்த்துட்டு போய் இந்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் ஃபீல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கதையோட ஸ்க்ரீன் பிளே எப்படி போகுது அப்படின்னா, தன்னோட மகனை காப்பாற்றுறதுக்காக உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறாரு அஜித் அவர்கள். அவர் கூட வந்து கோர்ட்டில் நிற்க வைக்கிறது, கோர்ட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது. இது எத்தனை அறுத பழசான படங்களை நம்ம பார்த்துருப்போம், அந்த கதையை கேட்டிருப்போம், எவ்வளோ படங்களை பார்த்து சலிச்சிருப்போம். அதை பார்த்தோன்னா இதில் எடுத்து வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டுறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. கிளைமேக்ஸில் வர பார்த்தோன்னா வந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. அதுக்கு பார்த்தோன்னா அஜித் அவர்கள் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து அவங்கள கொண்டுருவார். இதுதான் படம் முடியுது. இது என்ன மாதிரியான ஒரு சீனு, என்ன மாதிரி கான்செப்டை யோசிச்சார் ஆதிக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த படத்தை பார்க்கும்போது. அதாவது இந்த படத்தில் விசில் மூமெண்ட்ஸு, கிளாப் மூமெண்ட்ஸ் அப்படின்லாம் சில சீன்ஸ் எல்லாம் அஜித்தோட படங்கள் இந்த ரெஃபரன்ஸ் வச்சு சிம்ரன் மேமை கொண்டு வந்து அந்த ரீமேக்ஸ் அங்கெல்லாம் போட்டு இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அதை பார்த்து நம்ம முழுமையாக ஃபீல் பண்ணி எந்திரிச்சு விசில் அடித்து கை தட்ட முடியல. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே அதோட கனெக்ட் ஆகி போனால் தானே நம்ம அதை பார்த்தோம்னா அந்த சீனோட கனெக்ட் ஆகி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோட் திரைப்படத்தில் பார்த்தோம்னா வந்து அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற அந்த ஸ்டேடியத்தில் பார்த்தோம்னா சடனாக வந்து அந்த ஹலமித்தி ஹபீபோ சாங் வந்து போடுவாங்க. அப்போது தளபதி டான்ஸ் பண்ணுவார். நிஜமாலுமே பார்த்தோன்னா இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வந்து தளபதியோட பாடல்கள் போடுவாங்க. நிஜமாலுமே கிரிக்கெட் நடக்கும்போது அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தோம்னா அவரோட பாட்டை போட்டு அவரும் ஆடிருப்பார். விசில் மூமெண்ட்ஸ், கிளாப் மூமெண்ட்ஸ் தேட்டரில் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தலை அப்படின்னு சொல்லுவார்ல, நீ யாரோட ஃபேன் அப்படின்னு அவரோட பொண்ணை பார்த்து கேட்பாரு. தலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீனும் வச்சுருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த படத்தில் கோட் படத்தில் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் கிளாப் மூமெண்ட்ஸ், விசில் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இதில் வச்சுருக்காங்க, துளி கூட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. யாருமே ஃபீல் பண்ணி பார்க்க முடியல. நிறைய ரசிகர்கள் பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் இருந்த வைப் அப்படிங்கிறது இன்டர்வியூக்கு மேலே ஃபுல்லாமே குறைஞ்சிருச்சு. இன்டர்வியூலே பார்த்தோம்னா நம்ம தளபதியோட ஒரு டைலாக்கை சொல்லி தான் பார்த்தோம்னா இன்டர்வியூலே அஜித் முடிக்கிறாரு. நான் சொல்ல வேண்டியது சொல்லக்கூடாதனால கிடையாது, நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம்னா இன்டர்வியூ பிளாக்கை விடுறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ பிளாக்காக தான் இருந்துச்சு. சரி படம் முடிஞ்சது, சரி இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறமாவது படம் சூடு பிடிக்குமான்னா இல்லை. நம்மளுக்கு பார்த்தோம்னா பைத்தியம் தான் பிடிக்குது. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃபையும் சொதப்பி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இதை வேறு யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னு அஜித் அவர் விஷயம் எடுத்தார்ல ஆதிக் ரவிச்சந்திரன். இவரை தவிர வேறு யாரையுமே நம்மளால் குறை சொல்ல முடியாது. இவரோட முழு கவனமும் பார்த்தோன்னா அஜித் மேலே போயிருச்சே தவிர ஸ்டோரி மேலே போகல. நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோ விதவிதமாக கெட்ட போட்டு நம்ம நடக்க விடலாம், விதவிதமாக பார்த்தோன்னா நம்ம பில்டப் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இந்த படத்தை எடுத்துருக்காரே தவிர ஸ்க்ரீன் பிளேல கோட்டை விட்டார். அதே இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸு. இதை வந்து அவர் ஏன் சரி பண்ணல அப்படிங்கிறது தெரியல. ஜிவி மியூசிக் எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஜிவி மியூசிக் இருக்குது, ஜிவி மியூசிக் மட்டும்தான் இருக்குது படத்தில். அதில் வேறு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. படம் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஒரே மியூசிக்கை திருப்பி போட்ட மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ஒருவேளை பார்த்தோன்னா ஜிவி இந்த படத்துக்கு இதுவே போகுது அப்படின்னு மைண்ட் செட்டில் தான் மியூசிக் பண்ணார் என்னமோ. அவரும் இல்லை அப்படின்னா தியேட்டர் பார்த்தோன்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்திருக்கும். இன்னும் பார்த்தோன்னா ரொம்பவே போர் அடிச்சிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஜிவியோட மியூசிக் ஓகே, எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்ம எடுத்துக்கலாம். சில இடங்களில் பார்த்தோன்னா மார்க்கெண்டனி மியூசிக்கெல்லாம் உள்ள கொண்டாந்து பூத்திட்டாங்க. டான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த டான் என்ன பண்ணார் அப்படிங்கிறது படம் முடிகிற வரைக்கும் காட்டவே இல்லை. இப்போ கேஜிஎஃப் படத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராக்கி அப்படின்னாலே எல்லா கேங்ஸ்டரும் பார்த்தோன்னா பயப்படுவாங்க, அலறுவாங்க. அந்த அலருக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஏன்னா அதனோட கேரக்டர் அந்த ராக்கி வந்தாலும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு உள்ளே புகுத்திருப்பாங்க. அந்த மாதிரியான சில சீன்ஸும் படத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க பயப்படுறாங்களே தவிர அவங்க பயப்படுற மாதிரி அஜித் சார் என்ன பண்ணார் அப்படின்னு இந்த படத்தில் ஏதாவது ஒரு சீனாவது இருக்கான்னா இல்லை, பண்ணல. அப்புறம் ஏன்டா பயப்படுறீங்க, எங்களுக்கு தேவையில்லாமல் பார்த்தோன்னா பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. அந்த அளவுக்கு இந்த கேங்ஸ்டர் படம் ரொம்பவுமே காட்டு மொக்கையான ஒரு படத்தை தான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்து வச்சிருக்காரு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அஜித் ரசிகர்களுக்கே கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை.
விடாமுயற்சி நம்பியிருந்தாங்க, அது ஓரளவுக்கு போகாதனால பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி நம்பியிருந்தாங்க. இப்போ குட் பேட் அக்லி விட விடாமுயற்சி திரைப்படம் நல்லா இருக்குங்க. உண்மை சொல்ல போனால் விடாமுயற்சி திரைப்படம் நல்லா இருக்குது குட் பேட் அக்லி கம்பேர் பண்ணும்போது. அதனால் விடாமுயற்சி திரைப்படத்தை கூட பாருங்கள். இந்த படம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே இன்றைக்கி ரிவ்யூ பார்த்தோன்னா குட் பேட் அக்லி தான் வச்சு செஞ்சுருப்பாங்க. நான் இந்த பேசிட்டு இருக்கிற டைமில் கூட பார்த்தோன்னா இது தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோட ஒரிஜினல் ரிசல்ட் இது தான். இப்போ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தோன்னா அஜித் சார் வந்து ரொம்பவே யங்களுக்குள்ள காட்டுற அப்படின்னு க்ளீன் ஷோலாம் பண்ணி பார்த்தோன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்காக பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சீன் நல்ல சீன் படத்தில் வச்சுருக்கலாம். அவரை பார்த்தோன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ண வச்சுருக்கலாம், நடிக்க வச்சுருக்கலாம். அந்த கெட்டப்பாக அவர் கஷ்டப்பட்டு பண்ணியிருந்தார்ல, அதுக்காக எதுவும் பண்ணியிருக்கலாம். அதுவும் ஒன்றும் கிடையாது. விதவிதமான கெட்டப்பில் வர்றாரு. அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் தான், அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தோன்னா அந்த கெட்டப்புக்கு வேலையே இல்லை. கழட்டி போட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் ஒரு மொக்கையான சீன் வருது. மொக்கையான நம்மளும் பார்த்தோன்னா பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்முன்னு உட்காந்துருக்க வேண்டியதாக. சும்மா பார்த்தோன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதோ போர் அடிக்குன்னு எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகணும்ல, அது ஆகலை. அதனால் இனிமேல் இந்த படம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில் சொல்கிறதுக்கு. ஸோ படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.